பாவி டேய் நம்ம பசங்க குறுக்கால போயிட்டு ஆக்சுவலி மேப் இந்த ரூட் தான் காமிக்குது. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி. இந்த வீடியோவில் தட் மீன்ஸ் சிறுபூஞ்சி அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து ரூட் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக நம்ம போக போகிறோம். பைக் இறக்கணும் வேணுமா? Hey girls and boys, welcome to another video. This is Thirufarm Studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி டே 3 மேகாலயாவில் இருக்கும். ஸோ நேற்று ஃபுல்லாக மழை, ஒன்லி கேவ் மட்டும் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி ரூட் பிரிட்ஜ் போகலாம், க்ளீனஸ்ட் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ மார்னிங் சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு உங்கள் சாப்பிட்லாம் நிறுத்திருக்காங்க. சாப்பிட்டு அடுத்து கிளம்ப வேண்டியதான். ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது. இது உங்கள் ப்ரைவேட் பிரிட்ஜ் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, வாவ் செமங்க. ஆற்றுல தண்ணி இருக்குது பாருங்கள். வாவ் வேறு லெவலில் இருக்குங்க பிரிட்ஜு. அருமை அருமை. ஐயோ ஐயோ இங்கே பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. வண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுங்க. என் கூட வந்தவருடைய வண்டி ஹிமாலயன். நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுங்களா, அந்த மழை தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிருக்க முடியாது டேங்க்கில். எப்படி போச்சுன்னு தெரில. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தண்ணியாக இருக்குது. அடுத்தது போயிட்டு சாப்பிட்டு அடுத்தது லிவிங் ரூட் பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு எல்லாம் கிளம்புறோம். ஸோ ஃபைனலாக இங்கே தான் நாங்கள் ஃபைனல் மீட்டப். Bye guys. Bye guys. Bye guys. Bye guys. Signing off from Thirufarm Studio. Hi guys. Hi guys. This is another video Thirufarm Studio. லிவிங் ரூட் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது மேகாலயாவா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாவி டேய் நாடா டேய். இந்த சவுண்டு கேட்டதுங்களா, என்ன பூச்சினே தெரியல. அது மாதிரி கத்திக்கினே இருக்கு. கிரிக்கெட் பூச்சி அதுக்கு கத்திக்கினே இருக்கு. காய்ஸ் வழக்கம் போல் அதே பிரச்சனை தாங்க. கூகுள் மேப்பு சொதப்பிட்டுச்சு. ஸோ ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே போயிட்டு ஆக்சுவலி ரோடு வந்து சுற்றி வருது. பசங்க அதுல இருக்காங்க. எதுங்களா? நெட்டில் வரிசையாக நிற்கிது பாருங்க. செக் பண்ணாங்களா? ஆஃப் ரோடு அதில் இறக்கலாமான்னு பார்த்துட்டு. ஓஹோ. நம்ம பசங்க குறுக்கால போயிட்டு ஆக்சுவலி மேப் இந்த ரூட் தான் காமிக்குது. இன்னொரு ரூட் இருக்குது, சுற்றிட்டு வரோம். இது ஷார்ட்கட்டு. என் பசங்க பாருங்கள் எங்கே நிறுத்தி வச்சுக்கிறாங்க வண்டியை. ஸோ அங்கே நின்றுட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி போகலாம், எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. லாஸ்ட்டில் சுற்றிட்டு தான் வந்தோம். அதே நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் போடக்கூடாது வீடியோவில். அந்த பூச்சி சவுண்டு எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டே இருந்ததுங்க. ஸோ முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பூச்சி சவுண்டு தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஒரு மாதிரியாக சவுண்டு கத்தின்னு இருந்தது. பட் அந்த வியூ பார்த்தோம் பாருங்கள், அந்த பிரிட்ஜு வியூவை செம்மையாக இருந்ததுங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி.
பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. Hey guys, welcome back to the channel Thiru Farm Studio. Right now we are in road bridge. இது வந்து இயற்கையிலே ஃபார்மான ஒரு ரோட் பிரிட்ஜு. இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். The roots of the trees are connected too well together to form a power bridge. There are two types of bridges. This is a short one and one more long one is there which we'll be covering shortly. Cheers guys, signing out. Bye-bye. இங்கே பாரு guys. Thiru Farm Studio, welcome to Girugalan Magic Show. Hi guys, Thiru Farm Studio, welcome to another video. Hey guys, எங்கே போய் நிற்கிறான்னு பாருங்க. கீழே விழுந்து பணம் தான். கிராமம்லாம் அப்படி இருக்கு பாருங்க. இந்த கிராமத்துலாம் சர்ச்சு போகிறாங்க போலதுங்க. சர்ச்சுக்கா இல்லை கல்யாணமான்னு தெரில, நிறைய கூட்டமாக போகிறாங்க. பங்களாதேஷ் வியூ பாயிண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டான வியூ பாயிண்ட் தான் போயிருக்குமான்னு தெரில, எனக்கு போயின்னே இருக்கு, எங்கே போகுதுன்னு தெரில. பங்களாதேஷ் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல செம்மையாக இருந்ததுங்க வியூ பாருங்கள். அப்படியே மேக மூடத்தோடு ஃபுல்லாக கவராக இருந்தது. பங்களாதேஷ் வியூவும் தெரில, நாங்கள் வந்த வியூவே எங்கே இருந்து இருக்குதுன்னு தெரில, அந்த மாதிரி இருந்தது. செம்ம கடுப்பில் திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வேறு எங்கன்னா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நானும் ராஜேஷும் வெய் சவுடாங் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ மேப்பில் போட்டு நானும் ராஜேஷும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் போன வழி எல்லாமே செம்ம பியூட்டியாக இருந்ததுங்க. காய்ஸ், நாங்கள் ஸ்டெப் ஃபால்ஸ் வந்திருக்கோம். நானும் ராஜேஷும் மொத்தமாக ரூமில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு 2 கைடு கிடச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 கைடும். டே நேம் சொல்லுடா, நேம். மேலே டாப்லேயே மடக்குனாங்க, அங்கேயே நிறுத்திட்டு நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் விடலை, நாங்கள் வண்டி எடுத்துக்கல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரோடு தான் போகுது, நாங்கள் கீழே போயிட்டு பார்க் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். குட் கைடு, வெரி குட் கைடு. அச்சா கைடு. ஓகே, எங்களுக்கு 2 கைடு கிடச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் கைடு எங்களுக்கு. வாட்ஸ் நேம்? நாம் பந்தைலா பன்சாப்பா. ஓகே, ஏதோ பேர் சொல்கிறாங்க, புரியல. பார்க்கிங் பண்ணுற ஏரியாவில் 2 பசங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் கைடாக வரேன்னு என்ன கேட்டானுங்க. சரி வாங்கடா, எவ்வளோட கேட்குறீங்கண்ணே, ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க. நானுங்க 100 ரூபா தர முடியாது, நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவனுங்க பாவம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, சின்ன பசங்களாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் யாருமே உங்களை கைடை கூப்பிட்டு போகல அங்கே இருந்தவங்க. அதுக்கப்புறம் நானும் ராஜேஷன் டிசைட் பண்ணி, சைடாக ஒரு ஆளுக்கு நாங்கள் 50 ரூபா தரோம், நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே கூப்பிட்டு போய்ட்டோம். ஆக்சுவலி கைடு தேவையில்லைங்க, நம்மளே போயிட்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் அந்த பசங்க ஆர்வமாக இருக்காங்க. சரி எதுக்கு அவங்க ஆர்வத்தை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு என் கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். சாரி, அவனும் கூட நாங்கள் போனோம். இங்கே தண்ணி விழுது, எப்படி இருக்குது வேறு லெவல் சொல்லிங்க. என்ன வைய ஒரு மாதிரியா இருக்குது.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே 9 மணி மாதிரி இருக்குதுங்க. 7:30 மணிக்கெலாம் எவனும் வெளியே இருக்க மாட்டான். நம்ம ஊரில் 11 மணி மாதிரி இருக்குதுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.